வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அருமையான ஒரு லைட்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்லைனில் நான் வாங்கின ரிங் லைட், சரிங்களா, அந்த லைட்டோட அன்பாக்சிங்கிறத விட இது அன்பாக்சிங் பண்ணுற அளவுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு பாக்ஸ் தான், அதுக்குள்ளே அந்த லைட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதை வச்சு சிம்பிளாக நம்ம ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ முக்கியமாக யாருக்கு பயன்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் இருக்கீங்க, அல்லது ஒரு பேபி ஃபோட்டோஷூட்டு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, அல்லது கேண்டிட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிட்டில் ஒரு சில எசென்ஷியல் ஷார்ட்ஸ்க்கு இந்த ரிங் லைட் நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ வீடியோ. அப்புறம் ஒரு சில இமேஜஸ் வந்து நானாக வந்து யாருமே இல்லை, நான் ஒரு ஆளாக வந்து எடுத்துக்கிட்ட சில ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இதை வச்சு ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு வெட்டிங்கில், ஒரு ஈவெண்ட்டில் எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ, இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போகிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இருக்குது. ஸோ இதான் இந்த ரிங் லைட். அது மட்டும் இல்லாமல் இதோட ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தேவையான இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு அவ்வளோதான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பவர், ஃபஸ்ட் இருக்குது பவர் ஆன் ஆஃப். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது மைனஸ், பிரைட்னஸை குறைச்சிக்கலாம், அதேமாதிரி பிரைட்னஸ் கூட்டிக்கலாம். ரெண்டுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டியூயல் லைட், அதாவது ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் கிடைக்கும் அல்லது ஆர்ஜிபி கலரில் எரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஒரு 2 லைட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசியா கலரில் ஆரஞ்சு கலரில் எரியும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் எரியும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் எரியும். ஸோ இந்த 3 கலர் தான் இதில் இருக்குது. இதை எதில் கனெக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சாதாரண யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கேபிளை வச்சு நீங்கள் வந்து பவர் பேங்கில் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் பவர் ப்ளக் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மொபைலுக்கு போகக்கூடிய ப்ளக், அதில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பவர் பேங்க் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் எரியும். ஸோ இந்த லைட்டை டச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இது எரியும். ஸோ டச் பண்ணேன்னா உங்களுக்கு எரியாது. அதேமாதிரி பிரைட்னஸ் வந்து குறைக்கலாம். பிரைட்னஸ் குறையுது உங்களுக்கு தெரியும். ஸோ பிரைட்னஸ் இந்த மாதிரி கூட்டிக்கலாம். இப்போ கூடுது, இது குறையுது.
ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஸ்பெசியா கலர், அப்புறம் ப்ளூ கலர், ஒயிட் கலர் 2 லைட் இருக்கும். இது வந்து ஒயிட்டில் இப்போ எரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர், இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். ப்ளூ கலர் ஃபுல்லாக தெரியாது. இப்போ ஆல்ரெடி லைட் இருக்கிறனால உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நல்லா கலர் தெரியும். ஸோ இதுதான் இதோடைய பர்பஸ். இது நீங்கள் இப்போ இந்த சுவிட்ச் இருக்கும், இந்த இடத்துல சுவிட்ச் அதாவது கண்ட்ரோலர் இருக்கும். இந்த கண்ட்ரோலரில் உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இது ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும், ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். நார்மலாக நீங்கள் வந்து யூஎஸ்பி கேபிளை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பவர் பேங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மொபைல் அடாப்டர் இருக்குது அப்படின்னா இந்த மொபைல் அடாப்டரில் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த யூஎஸ்பி கேபிளை மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள். சரிங்களா? ஒன்று நீங்கள் இந்த மாதிரி மொபைல் சார்ஜருக்குரிய ஹெட் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பவர் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா பவர் பேங்க்கில் இந்த கேபிள் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா எரியும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள். இதை வச்சு ஒரு சிம்பிளான ஃபோட்டோ ஷூட் வந்து நானாக வந்து செல்ஃபாக எடுத்துக்கிட்டேன். அந்த இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவ்யூ கொடுக்குறேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் இருப்பேன். அதனால் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த விதமான ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். ஸ்டே டியூன் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.